ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதிர்த்து பார்த்தீங்கன்னா வேற பற்றினாங்க தங்கலான் திரைப்படத்தை கிராண்ட் ஆடியோ லான்ச் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர் நடக்க போகுது. அதை பற்றின வீடியோ வந்து எங்கே நடக்க போகுது, எந்த டைமிங் ஆரம்பிக்க போகுது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பாருங்கள். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து உங்கள் டவுட்டு கிளாரிஃபிகேஷன் எல்லாமே தீர்த்துக்கணும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கலான் டீம் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், அப்புறம் ஹைதராபாத் ப்ரொமோஷன் முடிஞ்சு அந்த ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இப்போ படத்தோட அவுட்கம் எப்படி வந்திருக்கு, டீமோட கான்ஃபிடன்ஸ் எந்த லெவலில் இருக்குது, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ சீக்கிரமாகவே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து 6 மணிக்கு வந்து நான் தங்கலான் ஆடியோ லான்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குது. அங்கே போயிட்டு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அங்கே நம்ம சேனல் விக்ரம் எப்படி கிளாஸாக எப்படி வந்திருக்காரு, அப்புறம் நம்ம சேனல் விக்ரம் என்னெல்லாம் பேசியிருக்காரு, ஆடியோ லான்ச் என்ன நிகழ்வு நடந்துச்சுன்றதை பற்றி நான் ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வேறு லெவலில் எக்ஸைட்டான நியூஸை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது டக்குன்னு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா நம்ம ரெடியாகி போக வேண்டிய நேரம்லாம் இருக்குது, டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே கைஸ், தங்கலான் கிராண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனல் விக்ரம் அவர் வந்து தங்கலான் திரைப்படத்தோட ஹைதராபாத் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன நியூஸ் அப்படின்னா, தங்கலான் திரைப்படத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒரு சில சர்ப்ரைஸ் பட்டெலாம் இருக்குது. நீங்கள் தங்கலான் திரைப்படத்தில் இந்த மாதிரிலாம் சீன் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பாராத சீன்லாம் நம்ம பாரதி தொடர்ந்து வச்சுருக்காரு. அப்புறமேட்டு இந்த திரைப்படத்தில் நாங்கள் வந்து 80% லைவ் டப்பிங்கை முடிச்சிட்டோம். டப்பிங் ஸ்டூடியோ போகும்போதுனா ஒரு மாதிரி இது ஃபீலாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் தான் இந்த திரைப்படம். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஒவ்வொரு சீனும் நடித்த விதமாக இருக்கட்டும், நம்ம பாரதி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. எனக்கு இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அப்புறமேட்டு ஒரு ஒரு திரைப்படத்தை ஒரு அவுட்டர் லே அவுட்டில் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட எனக்கு வந்து தோணுச்சு. அப்படின்ற மாதிரி நம்ம சேனலுக்கு நம்ம சொல்லியிருக்காரு. அப்புறமேட்டு இந்த திரைப்படம் வந்து உண்மையுமே வந்து திரைப்படம் வேறு லெவலில் இருக்க போகுது. அவரோட நம்பிக்கை வந்து 300ல் 400% இருக்குது. இந்த திரைப்படம் ஷோர் ஷாட் நம்ம சேனலுக்கு அடுத்த லெவலுக்கு இட்டு கடைசியாக வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இட்டு கொடுத்தாரு. மீண்டும் 4 வருஷத்துக்கு பிறகு இட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நம்ம தங்கலான் திரைப்படம். வேறு லெவலில் நம்ம பாரஞ்சித் அவர் செதுக்கியிருக்காருன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஓகே கைஸ், இப்போ வந்து பாரஞ்சித் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு படைப்பு, ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் என்னோட படம் ஆஸ்யூஷுவல், என்னோடய படம் நிறைய படம் இருக்கு இல்லையா, அந்த படம்லாம் எப்படி இருக்கும் அந்த சாயலும் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை எதிர்பாராத மாதிரியான ஒரு சில சாயலும் இருக்கும். 2 சாயலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய படைப்பு ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ஆகஸ்ட் 15 பாருங்கள். உங்களுக்கு உண்மையுமே திரைப்படம் வந்து ஒரு நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு டிப்பிக்கலான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பாரஞ்சித்தோடு சொல்லியிருக்கேன். அப்புறம் மாளவிகா மோகன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திரைப்படம் எனக்கு வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த திரைப்படத்தை ரொம்பவே கற்றுக்கிட்டேன். ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்பவே கற்றுக்கிட்டேன். ஒரு சேலஞ்சிங்கான ரோல், ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல், இந்த மாதிரியான ரோல் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு அந்த ரோல் அப்படின்ற மாதிரி இந்த ரோல் நான் எடுத்துக்கிட்டேன், என்னால் பண்ண முடியும்னு நம்பினேன். அதே மாதிரி சூப்பர் அவுட்புட் கொடுத்துருக்கேன். டேரக்டர் பாரஞ்சித் அவர் வந்து என் மேலே வச்ச நம்பிக்கை, அப்புறம் ஹோல் டீம் என் மேலே வச்ச நம்பிக்கையில் நான் வந்து ஒரு தரமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்கேன் நம்புகிறேன். நீங்கள் ஆகஸ்ட் 15 போய் பாருங்கள், என்னோட நடிப்பு வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நம்ம மாளிகா மோகன் சொல்லியிருக்காங்க. டோட்டல் கிராஸ்ட் குரூவுமே வந்து இந்த திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்புட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. படம் வந்து பெர்ஃபெக்டான ஒரு ட்ரீட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 15 நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் தேட்டரிக்கல் மூமெண்ட் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் தேட்டர்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீன் பை சீன் நம்ம சேனலுக்கு பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், இன்ட்ரோ பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், நடுவு நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு சீனும் வந்து எலவேட் பண்ண விதமாக இருக்கட்டும், நம்ம பாரஞ்சித் அவரோட டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளேல வந்து எடுத்துகிட்டு வந்த விதமாக இருக்கட்டும், கூஸ்பம்ஸ் மட்டும் எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் டாப் நாச்சாக இருக்குது. அப்புறமேட்டு ஒரு சில இதை கேள்விப்பட்டேன், எடிட்டிங் கூட வந்து கட் பண்ணிலாம் சூப்பராக கட் பண்ணியிருக்காராம். எடிட்டருக்கு இந்த திரைப்படம் முடிச்சதுக்கப்புறம், இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடிட்டருக்கு ஒரு செப்பரேட் பாராட்டுக்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த திரைப்படம் நீங்கள் படம் பார்த்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் தெரியும். எனக்கு எடிட்டரோட வேலை வேறு லெவலில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காராம். அதை நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் படம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து ஓவராலாக வந்து தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் பார்க்க போகிறீங்க தங்கலானோட வெற்றி எந்த அளவுக்கு இருக்க போகுது. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் ஓவர் பில்டப்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு 10 days தான் இருக்குது. பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுவீங்க தங்கலான் எந்த அளவுக்கு போக போகுது. ஓகே கைஸ், நீங்கள் எவ்வளோ பேர் இவரை வெயிட் பண்ணிட்டீங்க தங்கலான் திரைப்படத்துக்காக மறக்காமல் சொல்லிருக்காங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த திரைப்படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு திரைப்படமாக நம்ம சேனல் அவரோட கெரியரில் அமையும்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. வெயிட் பண்ணி 10 நாள் தான் இருக்குது. படம் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஸ்கட் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.